என்னாச்சு மாதவன்? ஏன் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு? வந்துட்டியா தேவா? தேவையில்லாம இப்படி எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆம்புலன்ஸ் எதுக்காக யாருக்காக இங்க வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேவா, உன்னோட பாட்டிமாவுக்கு கார்டியாக் அட்டாக் வந்திருக்கு. நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன்டா. என்கிட்ட சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. டேட் அவரோட ட்ரஸ்ட்டை என்ன பாத்துக்க சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி மறு வீட்டுக்கு போயிருக்கா. அதனாலதான் பாட்டிமா நான் அவ்வளவு டென்ஷனா இருந்தேன். இப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நிஜமா தான் சொல்றியாடா? நான் ஏதோ கனவு கண்டிருக்கேன் பாட்டிமா. ஆனா அந்த கனவு நனவாகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த கனவுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கும். நான் உன்னை பார்த்தேன் ராதிகா. கோயில் குளத்தங்கரையில நின்னுகிட்டு இருக்கும்போது உன் பக்கத்துல தேவா மாப்பிளையும் நின்னாரு. தேவகி, இவ பேச்செல்லாம் நீ நம்பாத தேவகி. ஏண்டி திருடி? தேவா மாப்பிள்ளை எதுக்கு பார்க்க போன நீ? அதுவும் தனியா போயிருக்க? ராதே ராதே ராதே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உன்னோட இந்த மாய்மாலத்துல நான் நம்புவேனா என்ன? இல்ல பாட்டிமா, நான் என்னண்ணா? என்ன போய் சொல்ல வார்த்தை வரலையா? மனசுக்குள்ள திருட்டுத்தனம் மண்டி இருக்குல்ல. தப்பு நீ பண்ணி இருக்க ராதிகா. இந்த ராத்திரி வேளையில தேவாவை பார்க்க கோயிலுக்கு போனது தப்பு இல்லையா? பாட்டி தான் நம்பல. தயவு செஞ்சு நீங்களாவது என் பேச்ச நம்புங்கம்மா. நம்புவா. உன் பேச்ச நல்லா நம்பணும். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குடி. நீ விஷாகாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ஓய மாட்ட. பாட்டிமா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு ராதிகா. அம்மா, பாட்டிமா தான் எப்பவும் என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க தான் என்ன நம்புவீங்கம்மா. இப்ப நீங்களே என்ன நம்பலன்னா என்ன செய்ய? உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது ராதிகா. நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. என் முகத்தை பார்த்து உன்னால உண்மையை என்கிட்ட சொல்ல முடியல. அதனாலதான் நீ மழுப்பி பேசுற. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா உனக்கு அவளை பத்தி? இன்னமும் அவளை நம்பிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம விஷாகா கண்ணுல தண்ணி வழிய நம்ம வீட்டுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப பாத்துக்கிட்டல அவளோட சுயபுத்தி என்னன்னு. இப்ப நான் என்ன பண்ணணுமா? எதுவும் நீ பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். புரியுதா? சொல்லு தேவா, அவ பேர் என்ன? இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு தெரியாது வாசு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இனிமேல் அவ எனக்கு எப்பவும் கிடைக்கவே மாட்டா. அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கேன் வாசு. நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நான் இது வரைக்கும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வாசு, பாட்டிமாவை இந்த நிலையில பாக்குறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டிமா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். வாசு, எனக்காக பாட்டிமாவை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல. நான் என்ன மாத்திக்க போறேன். என்னோட அன்பு, என்னோட ஆசை எல்லாத்தையும் நான் விடுறதா முடிவு பண்ணிட்டேன்.